அவரைக்காய் மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷான ராஜ்மாவை இப்போதாங்க உளிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வச்சு ஒரு சப்பாத்தி கிரேவி செய்யலாமாங்க? சரி பிரியா, இது வந்து முதல்ல எல்லாம் வந்து 2-3 விசில் குட்டு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் செய்யலாம். சரிங்க. 3 ஸ்பூன் ஆயில், 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள்தூள், வேக வச்ச ராஜ்மா போட்டுக்கலாம். இந்த ராஜ்மா கிரேவிக்கேங்க டேஸ்ட்டை கொடுக்கறது ராதுஸோட கறித்தூள் தாங்க. அசைவத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சைவத்துக்கும் நம்ம கறித்தூள் சூப்பரா இருக்கு. அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அளவான கல்லுப்பு, வேக வச்ச ராஜ்மா, 2 சில்லு தேங்காவை நல்லா நைஸா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதுகளை போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அத்தை, நல்லா கொதி வரும்போது நான்வெஜ் ஸ்மெல் வருதுங்க. ஆமா பிரியா, நான்வெஜ்ஜுக்கும் நல்லா இருக்கும், வெஜிடேரியனுக்கும் நல்லா இருக்கும். ஒரு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றப்போ செமையா இருக்கும். 2வது சாதத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்க. நல்ல எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. புதினாவை கொத்தமல்லி தலை மேலால அப்படியே போட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்ல சாஃப்டான சப்பாத்தி இல்லைங்க, அப்படியே இந்த கிரேவி அப்படி வச்சு எங்க நம்பர் 1ங்க. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.